பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனை போலும் தன் தாயை போலும் அல்ல, தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான். என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். மோவாபின் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பெருத்தவனாய் இருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தான். ஆகாப் இறந்து போன பின் மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை எல்லாம் லக்கம் பார்த்து போய், மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோடே கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன், ஏதோம் வனாந்திர வழியாய் என்றான். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்தபோது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு
இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி நீரூற்றுகளையெல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தை எல்லாம் கல் மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்றான். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியரெல்லாம் கேட்டபோது அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல் தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. அதனால் அவர்கள், இது இரத்தம், அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள். ஆதலால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்தபோதோ எனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போக தக்கதாய் முறியடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறியடித்து பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுகளையெல்லாம் தூர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி போட்டார்கள். கீரா ரேசேத்திலே மாத்திரம் அதன் மதில்கள் இன்னும் இடிபடாதிருக்கிற போது கவன்காரர் அதை சுற்றி கொண்டு அதையும் சேதமாக்கினார்கள். யுத்தம் மும்முரமாகிறதென்று மோவாபியரின் ராஜா கண்டபோது அவன் ஏதோமின் ராஜாவின் மேல் வலுமையாய் விழுகிறதற்கு பட்டயம் உருவுகிற 700 பேரை கூட்டிக் கொண்டு போனான். ஆனாலும் அவர்களாலே கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாக போகிற தன் சேஷ புத்திரனை பிடித்து அலங்கத்தின் மேல் அவனை சர்வாங்க தகனமாக பலியிட்டான். அப்பொழுது இஸ்ரவேலர் மேல் கடும் கோபம் மூண்டதினால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பி விட்டார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 27 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் அவன் 18ஆம் வருஷத்தில் அவன் என்ன பண்ணுறான், ராஜாவாய் அவன் வருகிறதை பார்க்கிறோம். 18ஆம் வருஷத்தில் இந்த ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமரியாவில் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணுறான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆகாபுடைய பையன் யோராம் இவன் என்ன பண்ணுறான், இஸ்ரவேல் மேலே 12 வருஷம் அவன் ஆட்சி செய்கிறான். ஆனால் எப்படி ஆட்சி செய்தான், கர்த்தரின் பார்வைக்கு அவன் பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனை போலும் தாயும் போல் அல்லாமல் அவங்க செய்து வைத்த அந்த பாகாலின் சிலைகளை எல்லாம் அவன் அகற்றி விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளில் சிக்கி கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து 4வது வசனத்தில் இந்த மோவாபின் ராஜாவாகிய மேசாம், அவனுக்கு நிறைய ஆடு மாடு இருந்தது. அவன் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ராஜாக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாட்டு கடாக்களையும் அவன் செலுத்தி வந்தான் என்று சொல்லப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆகாப் இறந்து போகிறான். இவன் இறந்து போன உடனே மோவாப் ராஜா இஸ்ரவேலின் ராஜாக்கு விரோதமாக கலகம் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த நாட்களில் யோராம் என்னும் ராஜா சமரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலையெல்லாம் என்ன பண்ணுறான், லக்கம் பார்த்து கொண்டு போகிறான். இப்படி போயிட்டு
மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு. இப்ப இந்த மோவாப் ராஜா யோசபாத் ராஜா கிட்ட இத மாதிரி யுத்தத்துக்கு போனோம், நீங்க எனக்கு துணைக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்குறான். கேட்கும்போது இந்த யோசபாத் என்ன பதில் சொன்னார்? அதுக்கு சொல்றாரு, நான் தான் நீர், என்னுடைய ஜனம்தான் உம்முடைய ஜனம், அதனால என்னுடைய குதிரையெல்லாம் உம்முடைய குதிரை தான், அதனால நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்ப எந்த வழியா போலாம் அப்படின்னு கேட்கும்போது ஏதோ வனாந்திர வழியாய் என்றான். இப்படி இவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் யோதமின் ராஜா 3 பேரும் சேர்ந்து போறாங்க. இவங்க 7 நாள் சுற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீரே இல்லாமல் போயிடுச்சான், தண்ணி கிடைக்கல. உடனே இந்த 3 பேரும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, 10ஆம் வசனத்தில், இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். இப்படி சொல்லும்போது யோசபாத் என்ன பண்றாரு, கர்த்தருடைய தீர்க்கதரிசியை நம்ம தேடி போலாம், இங்க அந்த தீர்க்கதரிசி இல்லையான்னு கேட்கும்போது ஒருத்தன் சொல்றான், இல்ல எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த ஒரு எலிசா இருக்கிறான், அவன்கிட்ட போனா அவன் கரெக்டா சொல்லுவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, எலிசா கிட்ட எல்லாரும் வரத பார்க்கிறோம். எலிசா கிட்ட வந்து அவன் தீர்க்க தரிசனம் சொல்றதை கேட்கும்படியாய் அவர்கள் வருகிறார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி அவங்க வரும்போது இந்த எலிசா சொல்றாரு, நான் யோசபாத் முகத்தை பார்க்காம இருந்தேன்னா உங்களை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதை 14ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த எலிசா சொல்றார், ஒரு சுரமண்டலம் வாசிக்கிறவனை கூட்டிட்டு வாங்க, அவன் வாசிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை கூட்டு வராங்க. அவன் என்ன பண்றான், அந்த சுரமண்டல அவன் என்ன பண்றான், சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கிறான். வாசிக்கும் போது கர்த்தருடைய கரம் எலிசா மேல இறங்குது. அவன் சொல்றாரு, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்க, இந்த பள்ளத்தாக்கு ஃபுல்லா வாய்க்காலை வெட்டுங்க, ஆனா சொல்லிட்டு நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறான்னு சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே பாருங்க, அது அதாவது காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனா வாய்க்கால் நிரப்பப்படும் சொல்றாரு. அதே போல அந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் சொல்லும்போது அது பாருங்க, இப்போ சாதாரணமாக ஒரு நபர்கிட்ட சொன்னால் அதை என்ன பண்ண முடியாது, நம்ம இது நடக்குமா அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சொன்னால் அதை செய்கிற தேவன். பார்த்தீங்கன்னா 18ஆம் வசனத்தில், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். ஆண்டவரால் அது செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ இப்படி ஆண்டவர் அதாவது இப்போ இப்படி சொன்ன உடனே அடுத்த நாள் இவங்க அதாவது இவங்க வெளியே போகிறாங்க, பலி செலுத்த போகிறாங்க. போகும்போது பார்த்தா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 22ஆம் வசனத்தில், மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல சிவப்பாய் காணப்பட்டது. பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ அழகா அங்க அந்த தண்ணியை இரத்தமாய் காமிச்சிருக்கிறார். அதனால அவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, இது இரத்தம், அந்த ராஜாக்கள் அவங்க தங்களை தாங்களே ஒருத்தர் வெட்டிக்கிட்டு மாண்டுட்டாங்க போல அப்படின்னு சொல்லி மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, அவங்களே ஒருத்தர் வெட்டி, அதாவது அந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால நிரம்பி இருந்ததுன்னு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்த போதோவெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாய் முறியடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறியடித்து, அப்போ இந்த மோவாபியரெல்லாம் முறியடிச்சு இவங்க என்ன பண்றாங்க,
அவங்க ஜெயிக்கிறாங்க. ஆனா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரே ஒரு இடத்த மாத்திரம் அவங்க ஜெயிக்க முடியல. அப்போ யுத்தம் மும்முரமாகிறதுன்னு சொல்லி மோவாபின் ராஜா பார்த்தபோது அவன் சொல்றான், ஏதோமின் ராஜா மேல வலுமையாய் விழுகிறதுக்கு பட்டயம் ஒருவரை 700 பேரை கூட்டிட்டு போறான். இப்போ அந்த 700 பேர் என்ன பண்றாங்க, கூட போறாங்க. அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாக போகிற தன் சேஷ்ட புத்திரனை பிடித்து, இப்போ இவன் என்ன பண்றான், தன் ஸ்தானத்துல ராஜாவாக போகிற அவனை பிடிச்சு அலங்கத்தின் மேல் அவனை சர்வாங்க தகன பலியிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி செய்தது இஸ்ரவேலர் மேல் கடும் கோபம் உண்டதுனால அவர்கள் என்ன பண்றாங்க, அவனை விட்டுட்டு புறப்பட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பி விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் அதாவது 2 ராஜாக்கள் 3 அதிகாரம் 1 27 வசனங்களை நாம் தியானித்திருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள்லையும் கர்த்தர் சொல்கிற காரியங்களை நாம் என்ன பண்ண வேண்டும், நாம் மனதில் வைத்து அதை என்ன பண்ண வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல அதாவது இந்த எலிசா என்ன பண்றாரு, எலிசா அந்த தீர்க்கதரிசியாய் அவர் என்ன பண்றாரு, அந்த ராஜாக்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலையும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம் என்ன பண்ணணும், ஆண்டவருக்கென்று நாம் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். எலிசா தேவனுக்கென்று அவர் வைராக்கியமாய் ஜீவித்தது போல நாம் என்ன பண்ணணும், தேவனுக்கென்று வைராக்கியமாய் அநேக ஆத்துமாக்களை தேவ சமூகத்தில் நாம் கூட்டி சேர்க்கிறவர்களாய் மாற வேண்டும். இப்பொழுதும் நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மாக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே, அன்பின் தேவனே, நந்தியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, மாக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, அந்த மோவாபியரை ஜெயிக்கக்கூடிய கிருபையை கொடுத்தது போல ஆண்டவரை, காற்றையும் காணமாட்டாய், மழையும் காணமாட்டாய், வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று சொன்னது போல அப்பா, அவங்களுடைய தேவைகளை நீங்கள் சந்தித்தீங்களே, உமாக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை. அப்பா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் மலை போல பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் பணியை போல லகுவாக்கி கொடுக்கிற தேவன் ஆண்டவரை. அப்பா, அவன் நந்தியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபூரி அந்தரா லக்கஷா திருபிஹாத ரை போலா கர்பியாத ரை கரபா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. ஆண்டவரே, நீர் பரிகாரி, நீர் பரம வைத்தியர். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பரிகாரியா இருக்க போறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீரை பொறுப்பெடுத்து வழி நடத்தும். ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். God bless you. God bless you.